தேவனுடைய தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகான மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நேற்று ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்க புறவியிலேயே சப்பானியான ஒரு மனிதனை பேதுருவும் யோவானும் காணும்போது அவர்களிடத்துல பிச்சை கேட்க வந்த அவனுக்கு அவர்களிடத்துல இருந்ததை அவங்க கொடுத்தாங்க. என்ன அவர்களிடத்துல இருந்தது என்று நாங்க பார்த்தோம். இயேசுடைய நாமம், அதுக்குரிய வாழ்க்கை, வார்த்தை, ஆவியானவரை நடத்துதல் இருந்தது. வேறொன்றும் இல்லை. அப்ப தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா, அற்புதங்களை செய்ய வேண்டுமா, ஆவியானுடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமா, ஜனங்கள் குத்தப்படத்தக்கதான, உணர்த்தப்படத்தக்கதான, தேவனுக்கு நேராக நடத்தப்படத்தக்கதான, மனம் திரும்பத்தக்கதான பிரசங்கங்களை நாங்கள் செய்ய வேண்டுமா, சபைகள்ல ஜனங்கள் நிரம்ப வேண்டுமா, அனுதினமும் சபைகள்ல ரட்சிக்கப்படுகிறவர்கள் வந்து சேர வேண்டுமா, இப்படியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சபைகளில் நடக்க வேண்டுமானால் அங்கே பேதுருவும் யோவானும் சொன்னது போல இயேசுடைய நாமம் இருக்க வேண்டும். அந்த நாமம் ஒன்று மட்டுமே இருக்க வேண்டும். அதற்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, எப்பொழுதும் இயேசுவை எங்களுக்கு மேலாக வைத்திருக்க வேண்டும். இயேசுடைய காரியங்கள், தேவனுடைய காரியங்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற எல்லாம் குப்பையும் தூசுமாக எண்ணி இதையே மேலானது என்று நினைத்து மட்டுமல்ல, அதுதான் மேலானது. அப்ப அத மேலானத, முதன்மையானத, மகிமையானத, உயர்த்தப்படத்தக்கத, உன்னதமானத, அங்கே முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லப்படுத்தப்பட்ட அந்த நாமத்தை முன்பதாக வைத்து, முதலாவதாக வைத்து, முக்கியமானதாக வைத்து நாங்கள் வாழும்போது, நடக்கும்போது, ஊழியங்களை செய்யும் போது, அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 3ஆம் அதிகாரத்துல அந்த பிறவியிலே சப்பானியா இருந்த அந்த மனிதனை எழுப்பினதற்குரிய அந்த வல்லமை, அந்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார், வழி நடத்துவார். இதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழுவ என்னையும் உங்களை நாங்க ஒப்பு கொடுப்போமா, விட்டு கொடுப்போமா? கஷ்டம்தான். உலகத்துல அநேக தேவைகள் உண்டு, இருதயத்தில் அநேக ஆசைகள் உண்டு, வாஞ்சைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. பேருக்கு பெருமைக்கு விருப்பம் உண்டு, புகழுக்கு விருப்பம் உண்டு, விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை, தாழ்த்த விருப்பம் இல்லை, இயேசுக்காக இழக்க விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி என்று கேட்கிறீங்களா? ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமா, ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா, இயேசுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தப்பட வேண்டுமானால் அப்போஸ்தலருடைய அந்த வாழ்க்கைக்கு, அந்த ஊழியத்துக்கு நாங்க திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லா ஊழியர்களுக்கும், சபைகளுக்கும் உண்டு, ஜனங்களுக்கும் உண்டு. நாங்க பார்த்தோம் 2ஆம் அதிகாரத்துல உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது. தேவனுடைய சித்தமான, அந்த பிரதான சித்தமான எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிறதான அந்த பிரதான சித்தம் நடக்க வேண்டுமானால் அப்போஸ்தலருடைய ஊழியத்துக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. தேவனுடைய சித்தம் முக்கியமா, என்னுடைய உங்களுடைய விருப்பம் முக்கியமா, ஆசை முக்கியமா, வாழ்க்கை முக்கியமா, குடும்பம் முக்கியமா, பேர் புகழ் முக்கியமா என்பதை நாங்க யோசிக்கணும். இல்லதே வந்தோம், பிறந்தோம்,
வாழ்ந்தோம் செத்தோம் அப்படி இருக்குமானால் எப்படியாவது வாழ்ந்துட்டு போகலாம். அழைத்தவர் எங்களுக்கு கொண்டு ஒரு அவருடைய சித்தத்தை செய்யும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார், முன்குறித்தார், கழுவினார், ரட்சித்தார், மன்னித்தார், அபிஷேகித்தார், வேதத்தை தந்தார். ஒரு நோக்கம் உண்டு அவர் செய்ததற்கு. அந்த நோக்கம் நிறைவேறணுமா? அது என்ற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்று தேவ சமூகத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை வைத்து ஆராய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.